Hi, hello, welcome back to Chefmurugan'srecipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தி ஃபுட் தான் பார்க்க போறோம். பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி அதை கியூப் பண்ணி நம்ம வந்து ஒரு விதமா பொரியல் பண்ணுவோம். இன்னொரு ஸ்டைல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம கேரட் சீவுறோம் இல்லைங்களா அதில் வச்சு கிரியேட் பண்ணி ஒரு பொரியல் பண்ணுவோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம அதை வந்து கேரட் துருவல்ல வச்சு திருவி தான் வந்துட்டு ஒரு சூப்பரா ஈஸியாகவும் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான இந்த பொரியல் பார்த்துருக்கோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பீட்ரூட் அதிகமாக நம்ம உடம்புக்கு அதாவது சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் வந்துட்டு நம்ம வந்து பியூரிஃபை ஆகும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கு வந்துட்டு டாக்டர் போய் பார்க்கணுன்னு அவசியமே இருக்காது. நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து வீட்டில் வாரத்துக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக நம்ம வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு பூண்டு தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக வந்துட்டு நம்ம போட்ட கடலைப்பருப்பு எல்லாமே நல்ல கலர் இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்குவோம். ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொரியலுங்கிறதுனால வந்துட்டு பெருசாக நம்ம எல்லாம் ஃபுல்லாக வதக்கணும் இல்லை, காயோட போட்டு குக் பண்ணாலே நல்லா குக் ஆகிக்கும். ஸோ வெங்காயம் வதங்கிருச்சு. 2 பல் பூண்டையும் இதில் அப்படியே நம்ம தட்டி போட்டு நல்லா வதக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பூண்டு வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி திருவி வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கும், நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்துட்டு நம்ம திருவி பண்ணுறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த பீட்ரூட் இருக்க தண்ணியை வந்துட்டு நமக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ணோன்னா திரும்ப வந்துட்டு நமக்கு பாயில் ஆகி வரும்போது அப்புறம் சொத ஆகிடும், அந்த பொரியல் இது வராது. இப்போ இதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலே சூப்பராக எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும். நான் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா மட்டும்தான் ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா ஃபினிஷ் பண்ணி இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இந்த காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க வீட்டில், அதனால் இது போட்டிருக்கேன். உங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கும் இல்லை ஸ்வீட்டாக உள்ளவங்க விரும்ப மாட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பீட்ரூட்டில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம திருவி போட்டதுனால வந்துட்டு ஈஸியாக குக் ஆகிடுச்சு சீக்கிரமாகவே. இதே இது நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டோம்னா தான் டைம் எடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக பாயில் ஆகி நமக்கு அதில் உள்ள இந்த ஈரப்பசை எல்லாம் போயிட்டு ஃபுல் ட்ரை ஆகுது. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி திருவி வச்சுருக்க 1 கப் தேங்காவை வந்து நம்ம இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் சூப்பராக வந்துட்டு நம்ம தேங்காய் திருவலும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கட் பண்ண மல்லித்தலையும் மேலே போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார் இந்த மாதிரி இது நம்ம அந்த ரெகுலர் லஞ்சுக்கு எடுக்கிற ரைஸ்களோட இந்த பொரியல் சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன மக்களே, இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இருக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பீட்ரூட் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோட வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது செஃப் முருகன்ஸ் ரெசிபி.